அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்ட்ராடே அனலைஸ்ல காலையிலேயே ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் நடந்திருக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேத்தமெட்டிக்ல தான் நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம எப்போவுமே இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், ஓப்பன் டெஸ்ட் இதெல்லாம் நம்ம இதுக்குள்ளே கொண்டு வர மாட்டோம். ஆப்ஷன் பைக்கு, இன்ட்ராடேக்கு, புரியுதுங்களா? முழுக்க கணக்கு அதை சார்ந்து படிங்க. ஏன் மார்க்கெட்னுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கொடுக்காம இங்க இதுல கொடுக்குறேன் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். ஆப்ஷன் பையர் மார்க்கெட்டுக்கு டைம் கிடையாது. காலைல 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 மணிக்கு முடியும். அது எங்க வேணா ஏறலாம் இறங்கலாம் பிரைஸ், கரெக்டுங்களா? ஆனா நீங்க சூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரீமியம் அந்த விலையில இதாகலனாக்கல உங்க பிரீமியம் ஃபுல்லா காணாம போயிடும். அப்போ மார்க்கெட்னுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து வர்த்தகம் பண்ண முடியாது. அதை எல்லாரும் நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதை சார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்களே படிக்கலாம், யார்ட்டையும் கிளாஸ் போகணும் அவசியம்லாம் இல்லை. இல்லை உங்கள் பகுதியில் யாராவது தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தா அங்கே போய் கற்றுக்கோங்க. உங்களால் முடியாது, என்னால் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னா அங்கே போய் கற்றுக்கோங்க. தெரியாமல் மட்டும் தயவு செய்து யாரோ சொல்கிறாங்கன்றதுக்காக போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது, கால்ஸ் கொடுக்குறாங்க அதை வாங்கி பண்ணுறது, அதெல்லாம் தப்பு. பண்ணவே பண்ணாதீங்க என்றைக்குமே. இப்போ நான் இந்த லெவல் யூடியூப்ல கொடுக்குறனால நான் கொடுக்குறதையும் நம்பாதீங்க. இது எதுக்கு இது நடக்குதா அப்படின்னு வெரிஃபை பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் அதை நம்பணும். யாரோ சொல்றாங்கன்றதெல்லாம் யூடியூப்ல கொடுக்குறாங்கன்றத நம்பக்கூடாது, இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான். சரி, இன்னைக்கு என்ன? ஃப்ரைடே ரூல் என்ன? இன்னைக்கு ட்ரேட் லாஸ் பண்ணவே கூடாது. இன்னைக்கு நம்ம சேனலுடைய ஸ்லோகனே என்னங்க? மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடை லாஸ் பண்ணக்கூடாது. சரி, இன்னைக்கு நம்ம காலையில் என்ன கொடுத்துருக்கோம்? 23,900 புட்டு 148 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிஃப்டி ஏறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே 148 ரூபாய்க்கு மேலே இருந்தா நிஃப்டி இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்க பாருங்க, இங்கதான் மார்க்கெட் முடிந்திருந்தது. இங்க இருந்து போனது 148. என்னாச்சுங்க? கீழே வந்துட்டு எகைன் இங்க இருந்து ஏறி எகைன் 148. நீங்க எங்க முடிவு எடுக்கணும்? இந்த 148ல தான் நீங்க அப்போ டவுனோ எய்தர் நீங்க எந்த பக்கம் இருக்கீங்களோ அங்க டிசிஷன் அங்க எடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் இதா இருக்கும். சரி, ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட விலையில வந்துட்டு அது இறங்கி மேலே போகணும். ஒரு குறிப்பிட்ட விலை மீன்ஸ் எங்க வேணா இருக்கலாம், அது கால்குலேஷன்ல அங்கங்க வேல்யூ வரும். அங்கிருந்து இங்கிருந்து இறங்கி ரிவர்சல் ஆகி போயிருக்கும். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா இல்லை மேலே போயிட்டு ரிவர்சல் ஆகி கீழே வரும். அதிலே சொல்லியிருப்பேன், இப்படி வந்து ரிவர்சல் ஆகக்கூடிய வேல்யூஸ் அடுத்த வேல்யூல இங்க இருந்து இப்பயும் ரிவர்சல் ஆகலாம், ஆறு இப்படி ரிவர்சல் ஆகி மேலே போகலாம். அப்போ அங்க சட்டன் கால்குலேஷன் மேக்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்மளால அழகா கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் இவர் இந்த பிரைஸ்க்கு கீழே தான் இருக்காரா அப்படிங்கிறது லைனை போட்டு கண்டுபிடிக்கிறது கிடையாது, அதுவும் ஒரு மேக்ஸ் கால்குலேஷன்ஸ். அதையும் நம்ம ஃபால்ஸா ட்ராப் பண்றாங்களான்றதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதை எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஒரு ட்ரேட் பண்ணணும். அப்புறம் மார்க்கெட் அது பாட்டுக்கு கீழே போய்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம எந்த டைரக்ஷன் இருந்திருக்கணும்? புட்டு இந்த விலைக்கு கீழே இருந்துருச்சு, மார்க்கெட் ஏற போதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நீங்க கால் ஆப்ஷனை தானே பை பண்ணணும். அப்போ அதுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரைக்கை அங்க கால்குலேஷன் வேல்யூல எந்த வேல்யூல வாங்கணும், விற்கணும், எந்த இது டார்கெட் வரும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணணும். அந்த பிரைஸ்ல தான் நம்ம அதை வாங்குவோம். அதுக்கு மேக்ஸ் இருக்கு. அது ஏறினா எப்படி ஏறும், இறங்கினா எப்படி இறங்கும் அப்படிங்கிறதுலாம் டோட்டலி மேக்ஸ் கால்குலேஷன்ஸ். அது எவ்வளவு மினிமம் டார்கெட், எப்படி ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணணுமா வைக்காம பண்ணணுமா எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். இல்லையா அந்த ட்ரேடை செய்யக்கூடாது. அதனால படித்து புரிந்து தெரிந்து கொண்டு வர்த்தகம் வேண்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.